என்ஆர்ஐ பீப்புள்ஸ் வந்து தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்தியாவில் நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் பார்க் பண்ணுறாங்க. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ வந்து 2 to 3% சிங்கிள் டிஜிட்டில் தான் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு. எஸ், அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு டைமும் ரியல் எஸ்டேட் வந்து 2000லேருந்து 2010 வரையும் இந்த ரியல் எஸ்டேட்டோட இது வந்து ஃபென்டாஸ்டிக் சைக்கிள் இருந்துச்சு. வேறு 2023லேருந்து 25ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரியல் எஸ்டேட் அதோடைய சைக்கிள்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் கொடுத்துருக்கு. இதை நான் சொல்லலை, அதோடைய டேட்டா சொல்லுது. ஆர்பிஐயோடைய ஹவுசிங் இண்டெக்ஸ் அதோடைய டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா டபுள் டிஜிட்லேருந்து 4 to 5 சிங்கிள் டிஜிட்டில் கொடுத்துருக்கு. அதே போல் NHB நேஷனல் ஹவுசிங் பேங்க் அதோடைய இண்டெக்ஸேஷனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. இது லேட்டஸ்ட்டாக ஒரு சர்வே NHB எடுத்திருந்தாங்க. அந்த சர்வேல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெட்ரோ சிட்டிஸில் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பார்க் பண்ணணுமா, இல்லைனா உங்களுடைய பீச் சைடு இல்லை ஹில் சைடு இல்லை நேச்சர் பக்கத்தில் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கணுமான்னு கேட்கும்போது எல்லாரும் செகண்ட் ஆப்ஷன்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதையும் தாண்டி உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா த்ரூ த ரியட் ஆப்ஷன்ஸ், த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஈக்விட்டி மார்க்கெட்லேயோ இல்லை ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற மூலயமாவோ நீங்கள் வந்து ரியட் மூலயமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணலாம்.